பாலா போன்ற இயக்குநர்களின் கதைகள் ரசிகர்களின் இதயத்தில் வாளாக ஊடுருவி சிந்தனையை தூண்டிவிடும். இதுவரை அவர் தயாரித்த 10 திரைப்படங்களில் கருப்பொருளாக ஒதுக்கப்பட்டு தாழ்த்தப்பட்ட சமூகங்களை சுற்றியே பெரும்பாலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரது படைப்புகளில் ஹீரோயிசம் புறக்கணிக்கப்பட்டு பெரும்பாலும் வன்முறை தாண்டவமாடும். கல்லுக்குள் ஈரம் இருப்பது போல வன்முறைக்குள்ளும் குடும்ப உறவுகளின் பாசத்தை அழகாக நுழைத்து விடுவார். சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் அருண் விஜய், ரோஷினி பிரகாஷ், சமுத்திரகனி, மிஷ்கின் உள்ளிட்டோர் நடிப்பில் நேற்று வெளியான வணங்கான் படத்தின் ரிவ்யூவை பார்ப்போம். சுனாமியால் பெற்றோர்களை இழந்த 2 குழந்தைகளாக அருண் விஜய் மற்றும் தேவி நடிக்கிறார்கள். அருண் விஜய் தேவியை சொந்த தந்தையாக பாசத்துடன் அரவணைக்கிறார். கோட்டியாக வரும் அருண் விஜய் பிறவியிலேயே காது கேளாது வாய்ப்பேச முடியாதவர். பேச முடியாவிட்டாலும் தவறு செய்தவர்களை கண்மூடித்தனமாக அடித்து ஜெயிலுக்கு செல்வார். அவரை வெளியில் எடுப்பதே அவர்களுக்கு ஆதரவாக இருக்கும் பாதிரியாரின் வேலை. மேலும் சிறு வயது முதல் அருணை காதலித்து வரும் டீனாவாக ரோஷினி பிரகாஷ். ஷார்ட் டெம்பரான கோட்டியை மாற்றுத்திறனாளிகள் காப்பகத்தில் சேர்த்து விடுகிறார் டீனா. காப்பகத்தில் கண் பார்வையற்ற 3 பெண்கள் குளிப்பதை ஒரு சிலர் பார்த்துவிட இதனை அவர்கள் கோட்டியிடம் கூற கோபத்தில் அவர்களை கொலை செய்து காவல் நிலையத்தில் தானே சரண்டர் ஆகிறார் அருண். ஆனால் எதற்காக கொலை செய்தார் என்கிற காரணத்தை போலீஸ் துருவுகிறது. மூர்க்கத்தனமாக அடித்தும் அவரிடம் உண்மையை வரவழைக்க முடியவில்லை. போலீஸ் அதிகாரியாக சமுத்திரகனி மிடுக்குடன் வருகிறார். இறுதியில் உண்மையை அருண் விஜய் கூறினாரா என்பதே மீதி கதை. வலுவான கதைக்கரு இல்லை என்றாலும் பாலா தன் பாணியில் கதையை அழகாக நகர்த்தியிருக்கிறார். மேலும் வழக்கமாக தனது பாணியிலும் மெசேஜ் கொடுத்திருக்கிறார். மேலோட்டமாக பார்த்தால் இயக்குனர் பாலாவின் வணங்கான் திரைப்படம் பெண்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட குற்றங்களுக்கு நீதி தேடும் படமாக தோன்றலாம். ஆனால் இல்லத்தில் பார்வையற்ற பெண்கள் பாலியல் வன்முறைக்கு ஆளாகும்போது நீதி வழங்குவது கோட்டிதான். சட்டமோ அல்லது காவல்துறையோ அவருக்கு ஒரு பொருட்டல்ல. சட்டத்தை யார் வேண்டுமானாலும் கையில் எடுத்துக் கொள்ளலாம் என்பது நெருடலாக இருக்கிறது. சைக்கிள் கேப்பில் அரசியலையும் நைய புடைத்திருக்கிறார் பாலா. பேச முடியாவிட்டாலும் தன் முகபாவனையாலும் உடல் அசைவுகளாலும் பின்னி எடுத்திருக்கிறார் அருண். முற்றிலும் மாறுபட்ட அருணை இந்த படத்தில் காணலாம். நடிக்க தெரியாதவர்களையும் நடிக்க வைக்கும் கலை தெரிந்த வித்தகன் பாலா. இன்றைய தேதிக்கு இவன்தான் சூப்பர் ஸ்டார் என்கிற டயலாக் வணங்கான் படத்திற்கு பிறகு அருண் விஜய்க்கு நிஜமாகவே சூப்பர் ஸ்டார் ஆகிவிடுவார் என்று சூசகமாக பாலா கூறியிருப்பது 100% ஏற்றுக்கொள்ளலாம். நீதிபதியாக வந்து தனது கதாபாத்திரத்தில் ஸ்கோர் செய்திருக்கிறார் மிஷ்கின். அருண் விஜய் நடிப்பதற்கு நிச்சயமாக விருது கொடுக்க வேண்டும். இவருக்கு போட்டியாக தங்கை ரிதா நடிப்பில் பின்னி எடுத்திருக்கிறார். இருவரும் போட்டி போட்டு நடித்திருப்பதில் யாருடைய நடிப்பை பாராட்டுவது என்று தெரியவில்லை. அந்த அளவிற்கு இருவரும் உழைத்திருக்கிறார்கள். விருதுக்கு தகுதியானவர்கள். வணங்கான் படம் நிச்சயம் வணங்க வேண்டிய படம். நேற்று இந்தியாவில் மட்டும் 2 கோடி ரூபாய் வசூல் செய்திருக்கிறது.